பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 143 10 இப்படியாய் சொல்லுகிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அருமையான தெய்வ ஜனமே, இன்றைக்கும் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருக்கு பிரியமானதை நாம் நினைக்கவும் செய்யவும் நாம் முற்படும் பொழுது கர்த்தர் களி கூறுகிறார். அவர் way should please God in everything. எப்படி அதை நாம் செய்ய முடியும்? நம்முடைய ஜெப வாழ்க்கையினாலே அவரை பிரியப்படுத்த முடியும். நம்முடைய வேத வார்த்தையிலே, தேவனுடைய வேத வார்த்தையிலே நிலைத்திருக்கும் பொழுது, அதை செயல்படுத்தும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது அவரை பிரியப்படுத்த முடியும். கர்த்தருக்கு உகந்த காரியங்களை, நன்மைகளை செய்யும் பொழுது அவரை பிரியப்படுத்த முடியும். அநேக காரியங்கள் உண்டு. இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்யும் பொழுது அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களையும், நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும், நம்முடைய பிரியத்தையும், the heart's desire of us, கர்த்தர் நிச்சயமாய் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமில்லை, அவர் சொல்கிறார், அவருடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்தும் என்று சொல்லுகிறார். The Spirit of God will lead us into all truth. Not only that, righteous ways, செம்மையான வழியிலே நம்மை நடத்தும். அதிலே இடறுதல் இருக்கவே இருக்காது. இன்றைக்கும் நீ செய்யும் காரியங்களிலே இடறல் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமானதை மாத்திரமல்ல, மனுஷர் எதிர்பார்க்கிற காரியத்தையும் தேவனுடைய சித்தத்தின்படியாய் செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தந்து கொண்டிருக்கிறார். வாட் எவர் இட் மைட் பி, இட்ஸ் யுவர் பிஸ்னஸ் ஆர் யுவர் ஒர்க் ஆர் எனிதிங், யுவர் மேரேஜஸ், வாட் எவர் இட் இஸ், இது தேவனுக்கு பிரியமா அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம கேட்டுட்டு ஜெபித்து நாம் செயல்படும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இதை அவர் நமக்கு போதிக்கும்படிக்காய் அவருடைய பிரசன்னத்திலே நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. May God bless you with this prophetic word today. Amen.